إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا مولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من رسول رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான அமல்கள் பெண்கள் மீதுதான் புனிதமான ஜுமாவுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு கூறியிருக்கிறானோ அந்த விடயங்களை முழுமையான அளவிற்கு நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை வெற்றும் நோக்கு கொண்டு முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவருக்கு நான் வசியம் செய்கின்றேன். கணத்துக்குரிய பெரியவர்களை சமூகங்களை நம்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய குழந்தைகள் பிள்ளைகளுடைய விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசு என்ற வார்த்தை அல்லவா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறோம். யஹ்புலி மன் யஷாஉ இனாஸஹு வ யஹ்புலி மன் யஷாஉ யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் குழந்தைகளுடைய கிஃப்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வெகுமதியாக அல்லாஹ் ஒரு ஹிபத்தாக அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ ஆண் குழந்தைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரிசாக அல்லாஹ் ஒரு கிஃப்டாக ஒரு ஹிபத்தாக அல்லாஹ் எனவே ஒரு பக்கத்தால் காணக்கூடிய நேரத்தில் இது ரப்பல் ஆலமீனுடைய நிஅமத்.
ஆனா இன்னொரு பக்கத்தால பார்க்கக்கூடிய நேரத்துல இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னஹ், உங்களோட பொருட்கள் உங்களோட குழந்தைகளை நாம் உங்களுக்கு சோதனையாக வச்சிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றாங்க. எனவே பாக்கியமும் தான் ஒரு பாலமும் தான் என்பது நாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த மஜ்லிஸ்ல யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறாரோ ஒவ்வொருத்தருடைய ஆசை என்ன, என்ற பொருளில் சாதியான பொருளாக, என்ற பொருளில் முன்மாதிரியான பொருளாக, என்ற பொருளில் இந்த உலகத்துக்கு ஒரு செய்யக்கூடிய பொருளையாக, இதை நல்லா கண்காணிக்கக்கூடிய பொருளாக ஆகணும் என்பதுதான் ஆசை. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குழந்தைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் தாய் தந்தைகள் இடத்திலேயும் ஒரு பெரியோரு பங்களிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்புடைய விஷயம் எதுவரைக்காட்டியும் ஒரு உண்மை வாப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன்மாதிரியாக ஆகலையோ அதுவரைக்காட்டும் அந்த பிள்ளைகள் சாதியான பிள்ளைகளாக ஆகுவாங்களா என்று ஒரு கேள்வி கொள்ளாது. இல்ல மாஷா அல்லாஹ் தாடினாலே ஒருத்தரோட கம்யூனிகேஷனுக்கு போறாரு, பேசி ஒரு டாக்குமெண்ட் பண்ண கொடுக்கிறார், போட்டோகாப்பி கொண்டு இருக்கிறதுக்காக. போட்டோகாப்பி கிளியர் இல்லாம இருக்குது, கம்யூனிகேஷன் காரணம் ஏற்கிறான், என்னப்பா கிளியர் இல்லாம இருக்கிற மெஷின் பழுதா இருக்கு. ரெண்டாம் கணக்கு எடுத்து பார்த்தா அதுவும் கிளியர் இல்லாம, மூணாம் கணக்கு எடுத்து பார்த்தா அதுவும் கிளியர் இல்ல. அதுக்கு போற மெஷினை தொடர்ந்து டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அதே தெளிவு இல்லாம கிளியர் இல்லாம. எப்ப ஒரிஜினல் கிளியர் இல்லையோ போட்டோகாப்பி ஒரு நாள் கிளியர் ஆகலாம். உண்மை வாப்பா என்ற அமைப்புல எங்களுக்கிட்ட தஹஜ்ஜுத் இல்ல, எங்களுக்கிட்ட 5 நேரம் தொழுகை இல்ல, எங்களுக்கிட்ட சுன்னாவுடைய மஹப்பத் இல்ல, எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத் இல்ல, நாம ஹராத்திலிருந்து எங்களையே பாதுகாத்துக் கொள்ள இல்ல. ஆனா எதிர்பார்க்கிறது ஒரிஜினல் இப்படிதான் இருக்குது. எதிர்பார்க்கிறது போட்டோகாப்பி கொண்டு அவர்கள் இமாம் ஷாஃபிஈ போல, இமாம் அபூ ஹனீஃபா போல, இமாம் மாலிகிய போல ஆகணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இது ஒரிஜினலே கிளியர் இல்லாமல் போட்டோகாப்பி கிளியர் ஆகணும் என்று ஆசைப்படுவது போல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சுன்னாவை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு ஆதரவு வைக்கலாம். எப்ப உண்மை வாப்பா தக்குவா உள்ளவர்களாக இருப்பாங்களோ, சாலிஹீன்களாக இருப்பார்களோ, எதுவரை காட்டியும் அந்த குழந்தைகள் புதுக்கு போகாம இருப்பாங்களோ அந்த புள்ளையில அல்லாஹ் நேர் வழிக்குள்ள எடுப்பான், சொர்க்கத்துக்குள்ளவர்களாக மாற்றுவான் என்ற ஒரு ஆதரவு வைக்கலாம். நிபந்தனை உண்மை வாப்பா தக்குவா உள்ளவர்களாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துஆ என்னன்னு கேட்டா எடுத்த வாய்ப்பு சொல்லுவோம், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், இந்த பிச்சைகள், இந்த மனைவிமார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு கண்குளிர்ச்சியாக ஆக்கிடுவாயாக. அதோட துஆ முடியாது. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யாரெல்லாம் இந்த புள்ளேத முத்தகீன்களாக ஆக்கி நீ எனக்கு கற்குளிர்ச்சிய தரோடும் என்று நான் துவா கேட்கிறேன். அதுக்கு அந்த துவா முடிவதற்கு தெரியுமா, இந்த முத்தகீன்களுக்கு, தக்குவா உள்ளவர்களுக்கு, பயபக்தி உள்ளவர்களுடைய இமாமாக, ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன்மாதிரியாக உண்மை வார்த்தை ஆகிய என்னைய ஆக்கிடுவாயாக என்றுதான் துவா செய்யும். எனவே அது பிள்ளைகளுக்கு கேட்கிற துவாவா? சுருக்கமா பார்த்தா பிள்ளைகளுக்கு அல்ல, உண்மை வாப்பா அவர்களுக்கு கேட்கக்கூடிய துவா, என்ற பிள்ளைகளை தக்குவா உள்ளவர்களாக ஆக்கி தன் குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு என்னைய முதலாவதாக தக்குவா உள்ளவர்களுக்கு ஒரு இமாமாக பின்படுத்தப்படுவதற்கு தகுதியான உண்மை வாப்பாவாக என்னைய ஆக்கிடுவாயாக. இதுதான் துவா விஷயம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் குஃப்ருல ஷிர்க்ல இருந்தார். எனவே ஹிதாயத் ரப்புல் ஆலமீன் வைக்கல. ஆனா எதுவரை காட்டி பிள்ளைகளுக்கு ஷிர்க்குக்கு போகலையோ, உம்மா வாப்பா தக்குவா உள்ளவர்களாக இருந்தால் அந்த உம்மா வாப்பாவுடைய பரக்கத்தால அந்த பிள்ளைகள் அல்லாஹ் நேர் வழிக்கு கொண்டு வருவான். ஆக குறைஞ்சது மௌத்துக்கு பின்னால் உம்மா வாப்பாவோட ஷிர்க்கத்துல சேர்ப்பான் என்ற ஆதரவு வைத்தார். அதுக்கு உதாரணம் என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றார்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் திட்டம் போடுறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக. எங்கட பிள்ளைகள் கூட அந்த அளவுக்கு யோசிப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. இது ரப்பல் ஆலமீன் ஒரு முன்மாதிரியா எங்களுக்கு காட்டுறான். சகோதரர்களுக்குள்ள மத்தியிலும் பொறாம போட்டி வரலாம், அது கொலையுடைய அளவுக்கு போகலாம். அது ஒரு நபியுடைய குடும்பமாக இருந்தாலும் நபி என்றதெல்லாம் குரான்தான். எனவே தம்பிய கிணத்துல போட்டுட்டு வந்து வாப்பாக்கு பச்சை பொய்ய சொல்றாங்க, நபிக்கு பொய்ய சொல்றாங்க, வாப்பாக்கு பொய்ய சொல்றாங்க. ஓனாய் திண்டுட்டு ரத்தமோட நாங்க வெத்த கொண்டாந்து இருக்கிறோம். அந்த ஆடையை பார்த்தா கிழிஞ்சே இல்லை. வாப்பாக்கு நல்ல தெரியும் புள்ளே பொய்ய சொல்றாங்க என்று. ஆனா தக்குவா உள்ள ஒரு பாப்பா, தக்குவா உள்ள ஒரு உண்மா ஒரு நாள் பிள்ளைகளுக்கு பதுவா செய்யவே மாட்டான். நாசமா போ, எங்க யூசுப் என்ன அநியாயம் செஞ்சு வந்திருக்கிறாய், பச்சை பொய்யதான் சொல்கிறாய், இந்த ஆடை கிழிஞ்சி இல்ல பொய்யான ரத்தம் தானே, நீ நாசமா போகணும். நானோட உண்மாவும் இல்ல வாப்பாவும் இல்ல, நீ எந்த பிள்ளையும் இல்ல, வீட்டால போ. அப்படி ஒண்ணு பதுவாவும் இல்ல. இவ்வளவு பெரிய தவற செஞ்சு வந்த பிள்ளைகளுக்கு அந்த உண்மை வாப்பா அந்த பூவா உள்ள உண்மை வாப்ப எப்படி துவா கேட்கிறான். நான் பொறுமையோட இருப்பேன். இந்த விஷயத்தை அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாட்டுறேன். அடுத்த மகன் புரியாதினுடைய விஷயத்திலே பெரிய மாதிரி சம்பவம் நடக்குது. குர்ஆன் சொல்லுது, இன்னமா அஷ்கு பத்தி வஉதி இலல்லாஹ். என்னுடைய கவலைய என்ன சஞ்சலத்தை நான் அல்லாஹ்வுக்கே பொறுப்பு சாட்டுறேன். தஹஜ்ஜுடைய நேரத்துல அழுகுறாங்க, கண் பார்வை இல்லாம போய் உங்களோட புள்ளே மோசமான புள்ளையா, அந்த புள்ளையில மாற்று வருமா? தஹஜ்ஜுல அழக்கூடிய அழுக உங்களோட கண் பார்வை போகக்கூடிய அளவுக்கு அழுங்க. அந்த நேசமான புள்ளையில நாமோட ட்ரக்குக்குள்ள கொண்டு வரோம். சில தஸ்லீமுடைய உலமாக்களுடைய கருத்து அந்த புள்ளையில அல்ல நபிமார்களாக அல்லாஹ். எனவே உண்மை வார்த்தையுடைய தக்குவா இருக்குது. இவ்வளவு மோசமான புள்ளைகளையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக்குள்ள ஹயாத்திலே எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே சாலிஹான புள்ளைகளாக அல்லாஹ் மாற்றுவார். அந்த உண்மை வார்த்தையுடைய தக்குவா பதுஆ இல்ல இல்ல தக்குவா உள்ளவர்களுடைய துஆ கண் பார்வை போகக்கூடிய அளவுக்கு அழுந்தாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் எல்லாம் நிலைமைகளை மாற்றினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சில நேரங்கள்ல ரப்பல் ஆலமீனுடைய கதர் அந்த உண்மை வாப்பா தக்குவா உள்ளவர்கள் தான். ஆனா ஹயாத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த புள்ளையை நேர்மைக்குள்ள வரல. உண்மை வாப்பா முழு முயற்சி செய்யறாங்க, ஆனா அவன் கட்ட மாறி பேசிட்டான், தவறான பழக்கங்கள் இருக்கிறான். ஆனா குர்ஆன் எங்களுக்கு ஒரு குர்ஆனுடைய ஆயத் எங்களுக்கு ஆதரவு தருவது. உண்மை வாப்பாவுடைய தக்குவாவுடைய பழக்கத்தில் அந்த மகனை அந்த மகள் அந்த சொர்க்கத்துல சேர்த்துருவான். ஒரு ஆயத் எப்ப ஒரு மனிதன் ஈமானோட அமலோட சாலிஹான அமைப்புல வாழ்வாங்களோ அவர்களை நாங்க சொர்க்கத்துக்கு போடுவோம். அதோட எல்லாம் முடிக்கல, அவர்களுடைய பித்தளங்களை அந்த பித்தளங்களை அந்த உண்மை வாக்கோட நாங்க சேர்த்துவோம் என்பதாக. எனவே உண்மை வாக்களுடைய தக்குவா ஆதரவு வைக்கலாம். மோசமான பிள்ளைகள் கொண்டோ ஹயாத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்ல நேராக வழிகொண்டு எடுப்பான். அப்படி இல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தாகினாலும் அந்த பிள்ளைகளை உண்மை வாக்கோடைய தக்குவாவுடைய பரக்கத், அவங்களோட முயற்சியுடைய பரக்கத் அல்லாஹ் சொர்க்கத்துல சேர்த்துவான். எனவே யாருக்கு இருந்தோம்? பிள்ளைகளுக்கு இருந்தோம். பிள்ளைகள் திருந்தறதுக்கு யாருக்கு இருந்தோம்? உண்மை வாப்பா திருந்தோம். எதுவரை காட்டி உண்மை வாப்பா திறந்தல் ஒரு காட்டி பிள்ளைகள் திருந்துவாங்களா என்றது ஒரு கேள்வி பண்ணிதான். ஏன் நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் உள்ள கவலை இந்த மறுந்தாலும் இந்த காலத்துல பிள்ளை வளர்க்கறதுக்கு கஷ்டம், எல்லாமே ஏற்றுக்கொள்றோம் தான். ஆனா எதுவரை காட்டி நானும் நீங்களும் நிறைய மாற்றிக்கொள்ளலையோ இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் உங்களுக்கு மாற்ற முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? லுக்மான் ஹக்கீம் ஒரு நபி அல்ல, 1000 நபிமார்களுக்கு ஹிதமத் செஞ்ச ஒருவர். ரப்பல் ஆலமீன் அந்த சம்பவத்தை குர்ஆன்ல சொன்ன காரணமே ஒரு உண்மை வாப்பா இருந்தா நீங்க எவ்வளவு பிள்ளைகளோட கம்யூனிகேஷன் எவ்வளவு அழகான அமைப்புல பேச்சுவார்த்தை நடத்தணும் என்று குர்ஆன்.
யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாத, இன வைக்காத. நானும் நீங்களும் உள்ளத்தை கையெழுத்தி சொல்லி பார்ப்போம், எவ்வளவு உள்ளதுக்கு ஈமான் உடைய கருதியை சொல்லுது. யா புனைய இன்னமா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் فتكن في صخرة أو في السماوات أو في الأرض يأتي بها الله. ஒரு பாப்பா, ஒரு உம்மா பிள்ளைகளுக்கு எப்படி நற்செயல் செய்யணும்? மகன் டெடாத பயம், மகாத பயம், அபூத பயம், உம்முட பயம், உம்மத பயம், வாப்பட பயம், இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்வுடைய பயம் உலகத்தில் இருக்கணும். நீ ஒரு விஷயத்தை ஒதுங்கி செய்தாய், ஒரு கடுகளவு சின்ன விஷயம், வானத்திலேயோ பூமியிலேயோ மலைக்கு பின்னாலேயோ எங்க செஞ்சாலும் கியாமத்துடைய நாள் அது உனக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வருவான். இந்த இறையச்சத்தை நானும் நீங்கள் எவ்வளவு உண்டாக்கியிருக்கிறோம். நாங்க பேசுறதே இந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்து அழகான அமைப்புல தக்வாவுடைய விடயங்கள், ஈமானுடைய விடயங்கள். يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانهى عن المنكر. என்னுடைய அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டுங்கள். எப்படி நம்பியத்தை அதே தொழுகோ இல்ல குடும்பம் பாரு இல்ல இந்த யார் பொண்ணைய மகன் சிந்திச்சு கொண்டு இந்த அருமையான மகனே, இறக்கமான பாசமான மகனே, தொழுகையை நிலைநாட்டுக்கோ, நன்மையான விஷயங்களை ஏற்றுக்கோ, தீமைகளை தடுத்துக்கோ. இதை செய்யற நேரத்துல கஷ்டங்கள் வரும், பொறுமையாக இபாதத் ஈமான் தக்வா மட்டுமல்ல. லா துஸ்தாகிர ஹத்தக மின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா. என்னுடைய அருமை மகனே, நீ ஒருத்தரோட பேசக்கூடிய நேரத்துல பெருமை மகதையின் காரணமாக முகத்தில் இருப்பான். அகலாக்க உள்ள வாப்பா படிச்சு கொடுப்போம். பெருமையோட ரோட்ல நடக்காத, உங்க குரல் எப்படி இருக்கணும், உண்மை வாப்பாதான் பிள்ளைங்க குரல் எப்படி இருக்கணும் என்றத பேசவும் நடத்தையில காட்டணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒன்றுமே நாங்க செய்யறல்ல. அதுக்கு போறோம் பாரம்பரிய என் மகள் எப்படி இருக்கிறானே அதுல பாரம்பரிய மகள் செல்வேற்ற கேட்கிறான் இல்லை அதுல நாங்க செய்ய ஒன்று நாங்க வேறு பொருளும் இல்லை, ஒரிஜினலே சரியில்லை. இரண்டாவது உங்களுக்கிட்ட அந்த புள்ளைகளோட நம்பிக்கை செய்யக்கூடிய பழக்கமும் இல்லை. இந்த ரெண்டும் இல்லாம எங்கதான் எங்களை புள்ளையாக போகும். நாங்க துணியா துணியா துணியான்னு சம்பாதிக்கக்கூடிய இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த புள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலான ஒரு முன்மாதிரியான ரொம்ப வாப்பமாக இல்லை. அவர்களுக்கு நாங்க நசீம உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உபதேசம் செய்யல. ஒவ்வொரு நாளும் சம்பாத்தியத்துலதான் இருக்கிறோம், ஆனாலும் அதுவும் ஹலாலா ஹராமா என்ற சிந்தனையே இல்லாம இருக்கு. அபு முஹம்மது அல்-ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னுடைய வாப்பா என் வாப்பா கல்யாணம் முடிக்க முன்னாலே எங்க வாப்பட நியத்து என்ன, எனக்கு ஒரு சாலிஹான புள்ள கிடைக்கணும், அந்த புள்ளைய கொண்டு முழு உலகத்துக்கு நீ பரவணும். இவருடைய கல்யாணம் முடிச்சா கல்யாணமே முடிச்சு என் மாப்பட சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியம். மூத்த உலகத்தில் எழுதக்கூடிய கிதாப்களை கேட்டு எடுத்து அழகான எழுத்துல எழுதுவாங்க. அந்த காலத்துல பிரிண்டிங் மெஷின் இருக்கல, அதுக்கு ஒரு குஜிரம் ஒரு கூலி வந்து எடுப்பாங்க. ஹலாலான சம்பாத்தியம். அதுக்கு பிறகு சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில் ஒரு சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுக்க பார்க்கிறாங்க, கிடைக்கல. எனக்கு ஒரு தக்குவா உள்ள பக்குவமான ஒரு புள்ள கிடைக்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டிய ஒரு அடிமை, தக்குவா உள்ள ஒரு அடிமைய அப்படியே திருமணம் முடிக்கிறார். ஏன் புள்ள சரியா வரணும்? எனவே கிடைக்கக்கூடிய மனைவி சாலியான மனைவிய ஓடி போயிட்டு பாஞ்சி போயிட்டு உண்மைவாக தெரியாம கல்யாணம் முடிச்சு அதுக்கு பிறகு புள்ள சாலியான புள்ள ஆகும் என்றதை எதிர்பார்க்கறது இல்ல. இல்ல, எனக்கு புள்ள கிடைக்கணும் என்றதுக்காக வேண்டி, சாலியான புள்ள கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி சாலியான மனைவி சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில கிடைக்கல. அடிமை பரவாயில்ல, தப்புவா இருக்கிறான், அந்த புள்ள முடிக்க தயாராயிருக்கு. புள்ள கிடைச்சிட்டு அதுக்கு பின்னால கணித்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மனைவிக்கு செல்றாங்க, நீ மட்டும்தான் பால் கொடுப்போம், வேற யாருமே இல்லை, ஹலாலால் அது மட்டும்தான் போகும். ஒரு நாள் என்ன நடக்குது, அவ கிச்சன்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் மனைவி. அபு முஹம்மது அல்-ஜுவைனி ரஹிமஹுல்லாஹ் அழுவுனாங்க. அடுத்த வீட்டு அடிமை பெண் ஓடி வந்து அந்த புள்ள அடிமை என்று தூக்கி பாட கொடுக்கிறதுனா வாப்பா ஓடி வந்தாங்க, புள்ளைய பறச்சு எடுத்தாங்க, விரல வாய்ப்புள்ள போட்டு அந்த கை குழந்தைய வாங்கி எடுக்க சக்தி எடுக்க வச்சா.
நாங்களும் சிலருக்கு சொல்லுவோம் ஹராம் ஹலால பேருக்கு எழுதிக்கணும் தான், ஆனா டூ மச் போக தேவையில்லை. இது எல்லாம் மீறி போறது. உங்களோட கால முடிச்சா என்ன கொஞ்சா போகுது, இதுல என்ன ஹராம் ஹலால் பார்க்க இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆதித்தா அவர்கிட்ட கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், என் மகன் வாங்கி போட்டு போட்டு சக்தி போட்டு போட்டு மௌத்தா போனதை நான் தவிர்க்கிறேன். ஆனா இந்த மகன் உடம்புக்குள்ள அவங்களோட தாய் அல்லாத வேறொரு பெண்ணுடைய சந்தேகமான பால் வைத்து என் மகன் சுபாவம் மாறுவது இருக்குது. இது என்னால தாங்கலாம். ஏன் ஒரு அடிமை பெண்ணுக்கு, சுதந்திரமான பெண் அல்ல, அடிமை பெண்ணுக்கு எஜமானுடைய அனுமதி இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. இவன் அனுமதி இல்லாம வந்த தந்த பால் இருக்குதே, இது ஹராமா ஹலாலா என்பது யோசிங்க. இந்த மாப்பாவுடைய கவலை, பக்குவம், ஹராம் ஹலாலுடைய பேணுதல், அந்த மகன அல்லா பெரிய ஆலிமாக ஷாஃபிஈ மذهபுடைய ஆகப்பெரிய ஒரு ஆலிம் அபு முஹம்மது அல்-ஜுவைனி ரஹ்மஹுல்லாஹ் எந்த அளவுக்கு என்றால் இமாமுல் ஹரமைன் மக்கா மதீனாவுடைய இமாம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பிரபல்யமானவர். எத்தனையோ கிதாபுகளை எழுதினவர், எவ்வளவு பயான்களை கிளாஸஸ் நடத்தக்கூடியவர். ஆனா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை பேசிக்கொண்டே போகக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல வாயில தரமாற்றம் வரும். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சொல்லுவாங்களா, இது என்னன்னா அந்த சந்தேகமான பாலை உறிஞ்சி எடுத்தனே அதனுடைய பிரதிபலம் தான் எனக்கு சில நேரங்கள்ல வாயில தடமாற்றம் வரும். யோசிங்க, நானும் நீங்களும் ஹராம் ஹலாலுடைய விஷயத்துல எவ்வளவு பேருதலாக இருக்கிறோம். எவண்ட பணத்தை சரி பரவாயில்ல, எவண்ட உள்ளத்தை நோய்க்கு சரி பரவாயில்ல, அடுத்தவண்ட காணி சரி பரவாயில்ல, ஹராம் ஹலாலுடைய பேணுதல் இல்ல. புள்ளையில வளர்க்கிறோம், எதிர்பார்க்கிறோம் இமாம் ஷாஃபிஈ போல வரணும், இமாம் அபூ ஹனீஃபா போல வரணும், இந்திய போல வரணும், இமாம் புகாரிய போல வரணும். ஆனா ஹராம் ஹலாலுடைய விஷயத்துல பேணுதல் ரோல் மாடலும் இல்ல, நசீகத்தும் இல்ல, ஹராம் ஹலாலுடைய பேணுதலும் இல்ல. ஆனா எப்படி நாம் எதிர்பார்க்கிறோம் புள்ளையில. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முக்கியமான விஷயம் இந்த பங்களிப்புகளை பக்கத்தால வராம ஒரு புள்ள சாலியான புள்ளையாக ஆகுது இல்லா மாஷா அல்லாஹ் நாடினாலே தவிர ஒரு தூரமான கஷ்டமான ஒரு விஷயம். எங்களோட கையில தான் ரப்பல் ஆலமீன் அதுக்குரிய பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். நீங்க உங்க வாப்பா என்ற அமைப்பில் என்ன செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு அகலாக்கான முறையில நடந்து கொள்வீங்க, எவ்வளவு அழகான நசீகத்துல செய்வீங்க. அந்த புள்ளைகள் தவறு செஞ்சாலும் கொண்டிருக்கிறது, கேட்கிறது, மிரட்டுறது, அடிக்கிறது, இந்த முறையில புள்ளைகளை கல்வியை செய்யறது. ஆனா இஸ்லாம் இந்த முறையை சொல்லுகிறாரு. இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுறது இறக்கமா பாசமா அந்த புள்ளைகளோட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அன்சுபுடு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த உம்மா என்னைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒப்படைச்சாங்க. இந்த 10 வருடம், ஒரு 10 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்திலே இருந்தார். ஆனா அந்த 10 வருஷத்துல 10 வருஷத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஏற்றவும் இல்ல, எனக்கு அடிக்கவும் இல்ல, நான் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செஞ்சா ஏண்டா செஞ்சா என்று கேட்டதும் இல்ல, செய்ய சொன்னது செய்யாத பட்சத்துல ஏண்டா செய்ய வேண்டும் கேட்கவே இல்லை. 10 வருஷம் ஒரு புள்ளையோடு ஒரு பாப்பா எப்படி நடந்து கொள்ளணும், இந்த ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வந்து அனஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அனஸ் இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சுட்டு வாங்கலே. எதிர்த்த வாழ்க்கை செஞ்சாங்க, வல்லாஹி லா அஃஅல் என்றார். வல்லாஹி நான் செய்யவே மாட்டேன் யா ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க, இது எனக்கோ அவருக்கோ அல்ல, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட சொல்லக்கூடிய வார்த்தை, வல்லாஹி நான் செய்ய மாட்டேன். நானா நீங்களா என்று யோசிச்சு பார்த்தா, ஒரு அதவு கெட்டவன், நீ அதவு இல்லாம வாப்பாக்கு இப்படியா பேசுறாய், உஸ்தாதுக்கு இப்படியா பேசுறாய், உம்மாக்கு இப்படியா பேசுறாய், நீ நல்லா இருக்க மாட்டாய். ஒரு உம்மா வந்து சொன்னா ஓ உம்மா செய்யறேன் என்று சொல்லாம வல்லாஹி செய்ய மாட்டேன் என்று சொல்றாயே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லல அப்படியே திரும்பி பேசிட்டார். நீண்ட நேரத்துக்கு பின்னால வாராங்க அனஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு விளையாடி கொண்டிருக்கிறார். பின்னுக்கால பேசி 2 தோள் புத்தகத்துக்கு மேல கையை வச்சார். அவர் திரும்பி பார்க்கிறார், யாருடா எனக்கு கைய வைக்கிறது. திரும்பி பார்க்க போல ரிவாயத்துல திருச்சி கொண்டிருந்தான். திருச்சி கொண்டு முறைச்சு கொண்டு இல்ல திருச்சி கொண்டு
கேட்டாங்க, ஆனா நான் சொன்ன விஷயம் செஞ்சு பண்ணிட்டா இல்லையா, அதுதான் செய்ய போறேன் என்று அப்படியே ஓடி போயிருக்கோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த நேரத்தில் கோபம் இல்ல. இந்த 1400 வருடங்களுக்கு பிறகு இந்த சைக்காலஜியில பேசாம உள்ளேந்த ஆட்டிடியூட், உள்ளேந்த பழக்கமே அப்படிதான். எந்த எடுத்தாலும் நோ, ஐ கான், ஐ வில் நாட் டு, நான் செய்ய மாட்டேன், ஏலா, இப்படிதான் சொல்லுவாங்க. அது சொல்ற நோக்கமே உண்மை வாப்போடைய முகத்தை பார்த்து இவங்க என்னையோட எப்படி நடந்து கொள்வாங்க இப்ப 1400 வருடங்களுக்கு பிறகு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் எவ்வளவு அழகான அஹ்லாக். எனவே ஆன முக்கியம் நானும் நீங்களும் ஒரு முன்மாதிரியான ஒரு உண்மை வாப்பகம். ஈமானுடைய விஷயத்துல, இபாதத்துடைய விஷயத்துல, ஹராம் ஹலாலுடைய விஷயத்துல, அஹ்லாக் அழகான பண்பாடுகளுடைய விஷயத்துல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க எப்ப இப்படி இருந்து அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு நசீஹத் செய்வோமோ அந்த நேரத்தில் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை மாற்றத்தை பார்க்கலாம். இதுலயும் ஆன முக்கியம். இவ்வளவு எல்லாம் எங்கட பண்ண காலம் செஞ்சதுக்கு போறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன? அந்த பிள்ளைகளுக்கு சாலியான நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையை படிச்சு கொடுக்கணும். எது உனக்காட்டி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்கள் உருவாகலையோ, நீங்க ஆலிமாக இருக்கலாம், முக்தியாக இருக்கலாம், சக்தியா இருக்கலாம், தாழியா இருக்கலாம், சாலியான மனிதனா இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு தவறான சகவாசங்கள் வந்துச்சா அந்த பிள்ளைகள் எவ்வளவு நல்ல உண்மாவாப்பா இருந்தாலும் சில நேரங்கள்ல தவறான பாதிக்கு போவாங்க. கெட்ட நண்பர்களுக்காக ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறான் என்பதாக. எனவே நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் சரியான அமைப்புல கவனமாக தேர்ந்தெடுக்க என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சமூகங்களை நண்பர்களை உண்மை பெருத்தில்ல, வாப்பா பெருத்தில்ல, நண்பன் தான் பெருத்தி என்ற அளவுக்கு தான் உலகமைப்பு இருக்கிறது. இது 1400 வருடங்களுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உக்பா இப்னு அபீ முஈத் ஒரு டாக்டர். அவர் என்ன செஞ்சார் என்றால், ஒரு சாப்பாடு அவங்க போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மத்தான சாப்பிடல் என்ன, ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன் தாவத் கொடுத்தா. அவரும் இஸ்லாத்தை தழுவிட்டா ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த செய்தி கூட்டாளிக்கு போன உடனே இந்த காலத்திலும் அப்படித்தானே தவறான கூட்டாளிமார்களுக்கு செய்தி போச்சு. இவன் எழுதிட்டான்டா என்ன, இவன் சக்தியோடதான் இருக்கிறானாம், தொப்பியோடதான் இருக்கிறானாம், முன்சப்புக்கு போறானாம், இவன் எப்படி சரி கரெக்டோம், இவன் என்னோட வலிக்கிறதோ எடுத்தோம், இப்படிதான் நடக்குது. என்ன நடந்துச்சு? இவன் திரும்பிட்டார். இந்த நேரத்தில் உபயோக உடனடி ஆகும் வந்துட்டு என்ன, நீ மதம் மாறிட்டாயாமே, இந்த கேட்ட அமைப்பு பேசின அமைப்புக்கு என்ன நினைச்சுட்டு இவருக்கு வெட்கப்படும். இல்ல இல்ல, நான் இஸ்லாத்துக்குள்ள போனேன், அவன் சாப்பிடாம இருந்தால் அவன் தின்றதுக்காக வேண்டி மட்டும்தான் களிமா சொன்னேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தின்றதுக்கு அவரு களிமா சொன்ன. அவர் சொல்லிட்டார், இந்த பரப்பெல்லாம் எனக்கு விளைவாடு, நீ ஏற்ற கூட்டாளி என்றால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல மீது துப்பிட்டு வா, நீ ஏந்த கூட்டாளி என்று காட்டு. முசீபத் குடிச்சவன் அதை பேசி செஞ்சுட்டான். இந்த காலத்துல நீ ஏண்ட கூட்டாளி என்றா உங்களோட கோலத்தை தூக்கிட்டுவா, நீ ஏண்ட கூட்டாளி என்றா வாப்பட வாகனத்தை எடுத்துட்டு வா, ஒரு ஆயுதம் எடுத்துட்டு வா, நீ எல்லாம் ஆம்பளையா, நீ ஏண்ட கூட்டாளி என்றா அந்த முக்கியோட போ, இந்த பாடி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பியர் பிரஷர் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த பிரஷர் இருக்குது. இந்த காலத்துல அந்த பிரஷருக்காக வேண்டிய ஆளாக்க என்ன நடந்துச்சு? இந்த பிரஷரின் காரணமாக இவர் இந்த தவற பேச ரசூலுல்லாஹி முகத்துல துப்பினோடனே நகர்ந்துள்ளா குர்ஆனுடைய ஆயத்தால் ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا لقد أضلني عن الذكر بعد إذ جاءني. இந்த அநியாயக்காரன் கியாமத்துடைய நாள் தன்னுடைய கைகளை கடிச்சு கடிச்சு துப்புவார் என்பதாக குர்ஆன் சொல்லுது. கெட்ட நண்பர்களோட யாரு போனாங்களோ அந்த முழு கூட்டத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், இவனுக்கு நடந்ததுதான் அவர்களுக்கும் நடக்கும். எனக்கு நடந்த கேடே நஷ்டமே அந்த ரசூலுடைய பாதை எனக்கு எடுக்க
எனக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த கூட்டாளிட பேச கேட்டு நான் வழி கேட்டுல பேசிட்டேனே. நண்பர்கள் கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனுடைய விரோதியாக ஆகுவான். இல்லல் முத்தகீன் தக்வாவை அடிப்படையாக வச்சு உள்ள நண்பர்களை தவிர கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனுடைய விரோதி. யாரை இவன் தான் எனக்கு வசதிக்கு ஐட்ட பழக்கினான், இவன் தான் இந்த குட்டியோட லிங்க் பண்ணினான், இவன் தான் எனக்கு இந்த படத்தை காட்டினான், இவன் தான் ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனை மாற்றி கொடுப்பாங்க கியாமத்துடைய நாள் தக்வாவுடைய நண்பர்களை தவிர. எனவே உண்மை வாப்பா என்ற அமைப்பில் எங்களுக்குள்ள ஒரு பொறுப்பு, எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல சகவாசம் எப்படி நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது என்ற பாடத்தை படிச்சு கொடுக்கிறார். படிச்சு கொடுக்கிறாங்க. இதை நாங்க விளங்கி எங்கட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்து அந்த நண்பர்கள் ஏண்டம் பிள்ளைகள் தான். எனக்கு 4 பிள்ளைகள் டிரெக்டாக கிடைச்சது. உங்க நண்பர்கள் இந்த நண்பர்களா அது எந்த பிள்ளைகளை மாதிரிதான். ஏன் சாலையான நண்பர்கள். எனவே இந்த ஒன்றுமே நாங்க செய்யாம உள்ளே கெட்டு பேசிட்டாங்க, உள்ள தவறான வழிக்கு போனாங்க, உள்ளே பேசி வேலை நானும் நீங்களும் எங்களையதான் படிப்போம். எனவே கண்ணியத்துக்குரிய சொல்றவர்களே எந்தெந்த விஷயங்களை பேசினோம் கேட்கிறோமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.